வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பாவிற்குள் ஊடுருவ சுரங்கப்பாதை, அகதிகள் கடத்தலில் புதிய ஆபத்து. பிரித்தானியாவை நோக்கிய மெகா படகு பயணம், பிரான்ஸ் விடுத்துள்ள எச்சரிக்கை. புட்டின் எச்சரிக்கை, புதிய போர் முனைக்கு மேற்கத்தைய நாடுகளே காரணம். லண்டன் வீதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய குற்றக்கும்பல், தொடர்புடையவரின் இறுதி ஊர்வலம். உக்ரைன் நடத்திய மிக ஆபத்தான ட்ரோன் தாக்குதல், ரஷ்யாவின் எண்ணெய் ஆலையில் 13 பேர் பலி. ஸ்பெயினில் காட்டுத்தீயை மூட்டிய நபர் கைது, அதிர்ச்சியில் மக்கள். சியோட்டாவில் அதிகரிக்கும் அகதிகள் நெருக்கடி, ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய திட்டம். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய ஒன்றிய எல்லைகளை கடக்க கடத்தல்காரர்கள் சுரங்கப்பாதைகளை பயன்படுத்துவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. முறையற்ற குடியேற்றத்தை தடுக்க அதிகாரிகள் கடுமையாக போராடி வரும் நிலையில் இந்த புதிய வழிமுறை பெரும் சவாலாக மாறியுள்ளது. சட்டவிரோதமாக மக்களை ஏற்றி செல்ல ரகசிய சுரங்கப்பாதைகளை தோண்டும் நடவடிக்கைகள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த செயலில் ஈடுபடும் கடத்தல்காரர்கள் உயிருக்கு ஆபத்தான முறையில் மக்களை கடத்தி வருவதாக கூறப்படுகிறது. எல்லை பாதுகாப்பு மற்றும் குடிவரவு விதிகளை மீறும் இந்த செயல்கள் குறித்து ஐரோப்பிய அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சர்வதேச குற்ற கும்பல்களின் இந்த நாசவேலை எல்லை பாதுகாப்பில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய மனித கடத்தல் சம்பவங்களை தடுக்க எல்லைகளில் கண்காணிப்பு பணிகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். பிரித்தானியாவை நோக்கிய மெகா படகு பயணம், பிரான்ஸ் விடுத்துள்ள எச்சரிக்கை. சட்டவிரோத குடியேறிகள் பெரிய அளவிலான படகுகளில் பிரித்தானியாவை அடைவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த சூழல் குறித்து பிரான்ஸ் அரசு தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி எல்லை கடத்தலில் எந்த கட்டுப்பாடும் இருக்காது என்று அச்சம் எழுப்பியுள்ளது. கடத்தல்காரர்கள் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பெரிய படகுகளை பயன்படுத்தி பாதுகாப்பை மீறுவது பெரும் சவாலாக மாறியுள்ளது. பிரித்தானியாவின் எல்லை பாதுகாப்பு மற்றும் குடிவரவு விவகாரங்களில் இது புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. அதிகரித்து வரும் இந்த ஆபத்தான கடல் பயணங்களை முறியடிக்க இருநாட்டு அதிகாரிகளும் தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அகதிகள் மற்றும் கடத்தல்காரர்களின் இந்த துணிச்சலான பயணம் கடல் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இத்தகைய ஊடுருவலை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. புட்டின் எச்சரிக்கை, புதிய போர் முனைக்கு மேற்கத்தைய நாடுகளே காரணம். உக்ரைன் போரில் புதிய போர் முனைகள் உருவாக வாய்ப்புள்ளதாக ரஷ்ய அதிபர் புட்டின் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். இந்த பதற்றமான சூழலுக்கு உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் மேற்கத்தைய நாடுகளின் செயல்பாடுகளே முக்கிய காரணம் என அவர் குற்றம் சாட்டினார். நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்கள் மூலம் உக்ரைன் ரஷ்ய எல்லைக்குள் தாக்குதல் நடத்துவது நிலைமையை மேலும் சிக்கலாக்குவதாக ரஷ்யா கருதுகிறது. தற்போதைய ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ரஷ்யா தனது ராணுவ இலக்குகளை அடைய கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று புட்டின் சூட்சகமாக தெரிவித்துள்ளார். மேற்கத்திய நாடுகளின் தலையீடு ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைவதாகவும் இதை தாங்கள் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை என்றும் அவர் கூறினார். தற்போதைய போர் சூழலில் இருதரப்பு மாறி மாறி குற்றம் சாட்டி வரும் நிலையில் மோதல் மேலும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் சர்வதேச அளவில் அதிகரித்துள்ளது. லண்டன் வீதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய குற்ற கும்பல், தொடர்புடையவரின் இறுதி ஊர்வலம். அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரித்தானிய குற்ற கும்பல் ஆதரவாளர் ஒருவரின் இறுதி ஊர்வலம் லண்டன் நகரின் முக்கிய வீதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த பிரம்மாண்டமான ஊர்வலத்தால் லண்டனின் சில பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் பொதுமக்களிடையே அச்சமும் ஏற்பட்டது. குற்றப்பின்னணி கொண்ட நபர்களின் இத்தகைய வெளிப்படையான ஊர்வலங்கள் லண்டனில் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விகளையும் உள்ளூர் மக்களின் பாதுகாப்பு கவலைகளையும் எழுப்பியுள்ளன. காவல்துறையினர் ஊர்வலத்தை கண்காணித்த போதிலும் அதிகளவிலான நபர்களின் வருகை மற்றும் அதன் தன்மை குறித்து லண்டன் காவல்துறைக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் அமெரிக்காவில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்டதை அடுத்து அவரது இறுதி சடங்கு லண்டனில் இவ்வளவு பெரிய அளவில் நடத்தப்படுவது பல தரப்பினரையும் ஆச்சரியத்தில் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. உக்ரைன் நடத்திய மிக ஆபத்தான ட்ரோன் தாக்குதல், ரஷ்யாவின் எண்ணெய் ஆலையில் 13 பேர் பலி.
ரஷ்யாவின் மத்திய பகுதியான டடார்ஸ்தான் பகுதியில் உள்ள நிச்கெம்காஸ் நகரில் அமைந்துள்ள எண்ணெய் ஆலையை குறிவைத்து உக்ரைன் கடுமையான ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. உக்ரைன் எல்லைப் பகுதியில் இருந்து சுமார் 1200 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள இந்த தொழிற்சாலை மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஒரு குழந்தை உள்பட குறைந்தது 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் ஆலையின் ஒரு பகுதி தீப்பிடித்ததுடன் அப்பகுதியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியும் சேதமடைந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைன் ரஷ்யாவுக்குள் நடத்திய மிக ஆழமான மற்றும் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய கொடூரமான தாக்குதல்களில் இதுவும் ஒன்றாகும். ரஷ்யாவின் போர் மற்றும் ராணுவ திறனை குறைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைனின் ராணுவ தலைமை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் இந்த தொடர் தாக்குதல்களால் ரஷ்யாவின் எரிபொருள் கட்டமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அப்பாவி பொதுமக்களின் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன. ஸ்பெயினில் காட்டுத்தீயை மூட்டிய நபர் கைது, அதிர்ச்சியில் மக்கள். ஸ்பெயினின் சலமன்கா பகுதியில் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடிக் கொண்டிருந்த போது மற்றொரு தீயை மூட்ட முயன்ற நபர் ஒருவர் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார். 27 வயதான பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த அந்த நபர் பெட்ரோல் மற்றும் 5 லைட்டர்களுடன் மறைந்திருந்து தீயை மூட்ட முயற்சித்தது கண்டறியப்பட்டது. அப்பகுதியில் சென்று கொண்டிருந்த நபர் ஒருவர் இந்த செயலை கவனித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் விரைந்து வந்த கார்டியா சிவில் அதிகாரிகள் அந்த நபரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அந்த நபர் முன்னதாக நடந்த காட்டுத்தீ சம்பவங்களுக்கும் காரணமா என்பது குறித்து அதிகாரிகள் தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அந்த நபர் தற்போது காவலில் வைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கோடைக்கால வெப்பத்தால் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் இத்தகைய நாச வேலைகள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. சியூட்டாவில் அதிகரிக்கும் அகதிகள் நெருக்கடி, ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய திட்டம். ஸ்பெயினின் சியூட்டா நகரில் அகதிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் கடற்கரை பகுதியில் சுமார் 1500 பேர் தற்காலிகமாக கூடாரங்களில் தங்கியுள்ளனர். இப்பகுதியில் சிறுமிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் புகார்கள் எழுந்துள்ளதால் காவல்துறையினர் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த அகதிகள் நெருக்கடிக்கு தீர்வு காண கோரி சியூட்டா நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அகதிகளின் வருகையை எதிர்கொள்ள தங்களுக்கு கூடுதல் உதவி தேவை என சியூட்டா நகர நிர்வாகம் ஸ்பெயின் அரசிடம் வலியுறுத்தியுள்ளது. இந்த சூழலில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே நாடு கடத்தல் மையங்களை அமைக்க வேண்டும் என இத்தாலி மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய அகதிகள் முகாம்களால் எல்லைப் பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வரும் நிலையில் சர்வதேச அளவில் இது விவாத பொருளாகியுள்ளது.